எல்லோருக்கும் வணக்கம். ஏப்ரல் 2 வியாழக்கிழமை இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வன்னிங் கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 195 அதிகரிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விமான எரிபொருள் விலை 8.56% உயர்வு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதனால் அதிகரிச்சது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்க இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போர் தான். அந்த போர்னால தான் இந்த விலைவாசிகள் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கடந்த காலங்களை விட இப்போது எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் பெர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ விமான எரிபொருள் வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்போ ரொம்ப ஹையாக இருந்தது அப்படின்னா, உக்ரைன் போகிறப்போ 1.1 லட்சம் அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தது. இப்போது இந்த போரின் காரணமாக எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னா, எவ்வளோ கிட்டத்தட்ட 2 லட்சம் அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது நீங்கள் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னா அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் விலைவாசிகள் வந்து மற்ற விலைவாசிகளும் உயருது. இப்போ நிறையா வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே மூடிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தொடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1 இன்னைக்கு தொடங்குது. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக வந்து ஒரு 55,000 குடும்பங்களுக்கான வீடுகளை வந்து கணக்கெடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இணைய வழியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதற்கான இணையதளமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக யார் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணது அப்படின்னா, நம்மளோட குடியரசுத் தலைவர் அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் தான் இதில் முதலாக அந்த இணையதளத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாநிலங்கள்லாம் முதல் கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 12 மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. ஒடிசா, சிக்கிம், தில்லி, அதுக்கப்புறம் லட்சத்தீவு, கோவா, கர்நாடகா, மிசோரம். ஸோ இந்த மாதிரி ஒரு 12 ஸ்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதைப்படி தான் இப்போ வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு போய்கிட்டு இருக்கு. ஸோ மக்கள் தொகைக்கான கணக்கெடுப்பு சட்டம் வந்து 1948 கொண்டு வரப்பட்டது. ஸோ கடைசியாக வந்து 2011 எடுத்த சென்சஸ் தான் நம்ம இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திராவுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு தலைநகர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருந்தோம். 2 ஸ்டேட், அதாவது இந்த 2014 பிரிக்கப்பட்ட போது தெலுங்கானா, ஆந்திராவுக்கும் ஒரே தலைநகரமாக ஹைதராபாத் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை வந்து இந்த மசோதா வந்து இப்போ வந்து மக்களவையில் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இனிமேல் ஆந்திராவுக்கு வந்து ஒரே ஒரு தலைநகரம் தான், அது அமராவதி மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து, அதாவது அங்கே உள்ள ஆந்திராவில் உள்ள எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் மக்களவையில் வந்து வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து முக்கியமானது ஒன்று என்ன பார்த்தோம்னா, தேர்தல் விழிப்புணர்வு லட்சணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த சின்னம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எது வந்து சிறப்பாக இருக்கோ அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து லட்சணையை வந்து வெளியிடுறாங்க. ஸோ அந்த வகையில் வேலூர் மாவட்டத்திற்கு என்னென்னா, எறும்பு திண்ணியை வந்து லட்சணையாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என் வாக்கு என் உரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மை ஓட் மை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எறும்பு திண்ணி அப்படின்றது நிறையா வந்து காரணங்களுக்காக அழிக்கப்பட்டு வருது. ஸோ அதை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஸோ இதை வந்து கொண்டு வந்ததாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கை எட்டி விட்டோம் அப்படின்னா, அந்த நக்சல்ஸ் வந்து நிறையா இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இல்லை, ஒரு 12 ஸ்டேட்டில் வந்து இல்லாமல் இருந்தது. ஒரு 12 ஸ்டேட்டில் அதிகமாக இருந்தது நக்சல்ஸோட அந்த விளைவுகள் வந்து நிறையா இருந்தது. அதனால் அந்தந்த ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு கவர்மெண்ட் கொண்டு போகிற எந்த ஒரு திட்டத்தையுமே அவங்க வந்து செயல்படுத்த விட மாட்டாங்க. ஸோ அதனால் அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு ரோடு போகிறதா இருக்கட்டும், மற்ற வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், வணிக திட்டங்களாக இருக்கட்டும், எந்த திட்டமே அந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக வந்து மத்திய அரசினால் கொண்டு போக முடியல. ஸோ இது எல்லாமே இந்த 2014 பாரத பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் இப்போ 2024-26 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம். நக்சல்ஸோட அந்த விளைவுகள்லாம் இனிமேல் இருக்காது அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதை வந்து சிவப்பு பாதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், சிக்கிம், ஸோ அந்த பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ இது எதுக்காகனா, இந்த நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்காக வந்தது தான் இந்த நக்சல்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா டேட்டாஸும் தேவையில்லை. ஸோ இதை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த ஸ்டேட், அந்த 12 ஸ்டேட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான மேஜர் இஷ்யூ. நீங்கள் இப்போ மெயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பேப்பரவே மொத்தமாக கட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து உங்கள் டிஸ்பிளேயில் வச்சுக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னா, இந்த காற்று மாசு அப்படின்றது டெல்லியில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கோம். இருந்தாலும் இப்போது அவங்க டேட்டாஸ் படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த காற்றோட தரம் என்ன இருக்கணும், அதுக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துக்கோங்க.
ஸோ அதை என்னென்னா அதாவது ஒருவர் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே சுவாசிக்காமல் இருந்தால் அவர் இறந்துருவார்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தண்ணி இல்லாமல் கூட ஒரு மனுஷன் வந்து இருக்க முடியும், ஆனால் காற்று இல்லாமல் இருக்க முடியாது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் காற்றின் தரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2.5 அந்த டிபிஎம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அதாவது நம்ம தலைமுடியோட 25 மடங்கு வந்து சின்னது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. தலைமுடியோட 25 மடங்கு சின்னது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் வருஷத்துக்கு அங்கே இறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30,000 பேர் இறக்கிறதா வந்து இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எதனால் வந்து இந்த காற்று மாசு அதிகமாக ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்து தமிழ் திசையில் கூட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. டெல்லியில் வந்து பனிமூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. பனிமூட்டம் காரணமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த காற்று மாசு தான். ஏன்னா அந்த காற்று மாசுனால என்ன ஆகும்னா அந்த டஸ்ட்டில் வந்து பனிகள் வந்து அப்படியே இருக்கனால வெப்பம் வந்து வெளியில் போகாதனால தான் இங்கே வந்து பனிமூட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஐஐடியிலேருந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அது மெயின் ரீசனே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே பேஸ் பண்ணி தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ என்னென்ன வாயுக்கள் வந்து அதிகமாக இருக்குது, டெல்லியில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. 1.5 கோடி நினைக்கிறேன், 1.25 கோடியிலேருந்து 1.3 கோடி வரை இருக்குது. அதுபோக இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர நிறையா வந்து கழிவுகள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நிறையா மரங்கள் நட்டால் இது சரியாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தா டெல்லிக்கு வந்து 95 கோடி மரங்கள் நடணுமா. ஸோ அந்தளவுக்கு அங்கே இடமும் கிடையாது. ஸோ அது வந்து பாசிபிள் கிடையாது. மரங்கள் அதிகமாக நடுறதுனால மட்டும் இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது அப்படின்ற மாதிரி இந்த இதில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே சொல்லுவேன், அந்த திருக்குறள் வந்து எப்போவுமே கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா அதை கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த போர் வந்து யாருக்காக நடக்குது அப்படின்றது தான் ஒரு இது. எதனால் போர் நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதகம் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு பெட்ரோலியம் அந்த கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இறக்குமதியில் 60% டிஃபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அதனால் என்னென்னா இப்போ இந்த அளவுக்கு அது நமக்கு தேவையான அந்த 60% இப்போ வந்து இந்தியாவுக்கு கிடைக்காதனால, இறக்குமதி பண்ண முடியாதனால தான் இப்போ வந்து நமக்கு வந்து சிலிண்டரோ எல்பிஜி அப்புறம் பெட்ரோலோ டீசல் விலை எல்லாமே ஹையாகுது. இதெல்லாம் இந்த போர்னால தான். ஸோ ஒரு நாடு மட்டும் ஒரு போர் நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு நாடு மட்டும் பாதிப்படையும் அப்படின்ற சொல்கிறதுலாம் தவறு. ஸோ மொத்த உலக நாடுகளுக்கும் அதனோட தாக்கம் இருக்கும் அப்படின்றதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டி வந்து லாஸ்ட்டாக 2025 செப்டம்பர் நினைக்கிறேன், செப்டம்பரில் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அப்படின்னா 2.518 அப்படின்ற மாதிரி கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த மார்ச் மாதத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, அதாவது ஜிஎஸ்டி வசூல் இது வரைக்கும் இந்த மாதத்தில் தான், மார்ச்சில் தான் ரொம்ப ஹெவியாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை சதவீதம், 9% அதிகரிச்சிருக்கு. 2 லட்சம் கோடி வருமானம் வந்திருக்கு அப்படின்றத தகவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த மக்கள் தொகையில் வந்து பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு பண்ணணுன்றக்கா அதுக்கான ஒரு மசோதா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது தாக்கல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 816 இருக்கைகள் வந்து தயார் செய்யலாம். இதில் வந்து 33% பெண்களுக்கு கொடுக்கலாம். அந்த 33% வந்து 273 தொகுதிகள் வந்து பெண்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மசோதாவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நிறைய கட்சிகள் வந்து எதிர்ப்புகளும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது 3ஆம் பாலினத்திற்கான சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ரீசெண்டாக நிறையா வந்து போராட்டங்கள் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அந்த மசோதா வந்து இப்போது வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ என்னென்னா 2019 அந்த சட்டத்தின்படி பார்த்தோன்னா அதிகபட்சம் 2 வருஷம் தான் வந்து தண்டனை கொடுத்துருந்தாங்க. இப்போ எவ்வளோ தண்டனை அப்படின்னா 14 வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3ஆம் பாலினத்தவர் திருநங்கை திருநம்பின்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கான வரையறையும் இந்த மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்தூரில் பணியாற்றிய 2 கடற்படை அதிகாரிகளுக்கு யுத்த சேவா பதக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா துணை அட்மிரல் ஏஎன் பிரமோத், இன்னொன்று வந்து ராகுல் கோகலே அப்படின்ற 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏஎன் பிரமோத் அவர்களுக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து கிளியராக வந்து பிளான் பண்ணதுனால அவருக்கு வந்து இந்த கொடுத்துருக்காங்க. இந்த யுத்த சேவா பதக்கம் அப்படின்றது அவருக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து கோகலேவுக்கு, ராகுல் கோகலேவுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் வந்து இந்த தாக்குதலில் 96 மணி நேரத்துக்குள் 22 போர் கப்பல்களை தயார் நிலைக்கு கொண்டு வந்தது. அந்த காரணத்துக்காக அவருக்கு வந்து இந்த பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திவால் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 மசோதா வந்து நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. நிறைய மசோதா தாக்கலும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முன்னாடி வந்து 11 பரிந்துரைகள் வந்திருக்காங்க. ஸோ திவால் சட்டம் 2016 வந்து 12 திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான சட்ட திருத்த மசோதா 2025 ஆகஸ்ட் 12 இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நேற்று வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் ஆயுதப்படைகளுக்கான மசோதா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா மக்களவையில் அதுவும் நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாமே முக்கியமானது. இதெல்லாமே கண்டிப்பாக படிச்சுருங்க. பேப்பர் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பேப்பர் டவுன்லோட் பண்ணி ஸோ நான் இதில் என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோனோ அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சிறப்பு பொருளாதார மண்டல தயாரிப்புக்கான சுங்கவரி குறைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செஸ் ஏரியான்னு சொல்லுவோம்ல, அந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனைனா இப்போ 5 முதல் 12.5% மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் 280 செஸ் மண்டலங்கள் இருக்குது. இது குறிப்பாக எந்தெந்த மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகம், மகாராஷ்டிரம், கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரம் அந்த மாநிலங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மற்றதெல்லாம் ஓரலாக ரீட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இதில் முக்கியமானது இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள பேப்பருக்கானது. ஸோ மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்க, குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறீங்க, இல்லை குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்க, இல்லை யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, வாட் எவர் மேபி நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து ரெகுலராக பார்த்துக்கோங்க.